بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم أضطره إلى عذاب النار وبئس المصير. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற பிரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே நாம் ஆரம்பத்திலிருந்து ஆயத்துகளுடைய விளக்கங்கள், அதேபோல் அந்த ஆயத்தினுடைய அர்த்தங்கள், அந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள், இதுபோன்ற பல விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் விரிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள், அதேபோல் அந்த ஆயத்தில் உள்ள பிரயோஜனங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்து வருகிறோம். மேலும் அந்த ஆயத்தினுடைய விளக்கங்களுக்கு பிறகு கிதாபுடைய ஆசிரியர் வழக்கமாக இலக்கிய நயத்தை கொண்டு வருவது வழக்கம். அதாவது தப்சீர் விளக்கங்கள் முடிந்ததற்கு பின்பாக அல்லாஹு தாலா அதிலே பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அந்த நயம், அதில் இருக்கக்கூடிய இலக்கியம், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்திற்கு சொல்ல அளவே இல்லை. இலக்கியம் நிறைந்த ஒரு வேதமாக இந்த கிதாப் இருக்கிறது. எனவே இலக்கியத்தை பற்றி பேசக்கூடிய அந்த முறை நமக்கு நன்கு தெரிந்ததுதான். அந்த அடிப்படையில் இங்கும் அது சம்பந்தமாக பேசப்படுகிறது. பாருங்கள், இந்த ஆயத்திலே வரக்கூடிய விஷயங்களைத்தான் இன்னும் சில விஷயங்களை பேச போகிறோம். பாடம் 174. இந்த பாடத்திற்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மஸ்தரை இஸ்முல் ஃபாயில் இடத்தில், மஸ்தர இஸ்முல் ஃபாயிலுடைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது சம்பந்தமாக விஷயத்தையும் இன்னும் சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம். பொதுவாக அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் அதற்குரிய இடத்திலே தான் வரும். ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமாக பாடம் முன்னாடி போயிருக்கு, அதில் விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். மஸ்தர் இஸ்முல் ஃபாயிலுடைய இடத்திலோ அல்லது இஸ்முல் மஃபூலுடைய இடத்திலோ வந்தால் அதனுடைய நிலை என்னவாகும், அது எதற்காக கொண்டு வரப்படும் என்பதாக சொல்லப்பட்டது. அதேபோல் நாம் சொல்லியிருக்கிறோம், அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதற்குரிய என்ன இடமோ அதற்குரிய இடத்தில்தான் வரும். அதுதான் சட்டத்தினுடைய காய்தாவுடைய அசல் விஷயமாக இருக்கிறது. ஆனால் எங்கேனும் மாறுகிறது என்றால், உதாரணமாக ஒரு சில இடத்திலே ஒரு வார்த்தைகளை விட்டுவிட்டு மற்றொரு விஷயத்தை கொண்டு வருகிறார் என்றால் அது ஏதாவது ஒரு நோக்கத்திற்காகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவ்வாறு கொண்டு வரப்படும். நம்ம சென்ற அடுத்து வரக்கூடிய விஷயத்திலே வரும். அதாவது நாம் பார்த்த வைதிபுத்தலா இப்ராஹிம என்ற விஷயத்திலேயே மஃபூலை முற்படுத்தி ஃபாயிலை பின்னாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை சொல்லும் பொழுது நாம் சொன்ன மஃபூலை முற்படுத்தல் என்பது வரும். ஃபாயிலை சில இடத்தில் பிற்படுத்தி விடுவார்கள். மஃபூலை முற்படுத்தி அதிலே ஃபாயிலின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு தமீரும் இருக்கும் என்பதாக சொன்னோம். இதிலே எதற்காக வேண்டி என்றால் அதில் ஒரு சில நோக்கங்கள் அடிப்படையாக கொண்டதான். ஒரு இடம், ஒரு விஷயம், ஒரு கவுல், ஒரு சொல் மாறுகின்றது என்றால், சட்டத்திற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார் என்றால் அதில் ஒரு சில நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வாறு கொண்டு வரப்படும். அந்த அடிப்படையிலேயும் இங்கும் அதே போல் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை உள்ளே சென்று பார்க்கலாம். பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத், இலக்கியம், இலக்கிய நயம் என்பதாக பொருள் கொள்கிறோம். அத்தஅர்ருது லிஉன்வானி ருபூபிய்யா, அத்தஅர்ருது எடுத்து சொல்வது, எடுத்து காட்டுவது, லிஉன்வானி ருபூபிய்யா
அந்த ருபூபியத்தினுடைய அந்த தலைப்பினை, அந்த விஷயத்தினை எடுத்துச் சொல்வது இந்த ஆயத்தில் தென்படுகிறது. எதற்கு? தஷீஃபுல் லஹு அலைஹிஸ்ஸலாம். அப்ப தஅர்ருது, இந்த இடத்துல அல்லாஹு தாலா ரப்பு என்ற விஷயத்தை, அவனுடைய ருபூபியத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, தஷீஃபுல் லஹு அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பினை, கண்ணியத்தினை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இதுபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு, இதுபுத்தலல்லாஹு என்பதாக சொல்லல. இதுபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அவருடைய ரப்பு சோதித்த நேரத்தில். ரப்புஹு என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எதுக்குன்னு சொன்னோம்? தஷீஃபுன் லஹு அலைஹிஸ்ஸலாம், அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை, சிறப்பினை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி. ஈதானுன், இன்னும் அறிவிப்பதற்காக வேண்டி, ஒரு ஏலான் செய்வதற்கு. பி அன்ன தாலிக்கல் இப்திலா உ, பி அன்ன தாலிக்கல் இப்திலா, இந்த சோதனை இருக்கிறதே, இப்திலா என்பது சோதனை, இபுத்தலா எபுத்தலி வந்ததா இப்திலாவு, அந்த சோதனை இருக்கிறதே, தர்பியத்துல் லஹு, அவர்களுக்கு ஒரு தர்பியத். லஹு என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை குறிக்குது. அப்போ தர்பியத்தன் தாலிக்கல் இப்திலா தர்பியத்துன் லஹு, அவர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு தர்பியத்தின் அடிப்படையிலே அந்த சோதனை ஆகியிருக்கிறது என்ற விஷயத்தை அறிவிப்பதற்காக. தர்ஷீஹுன் லி அம்ரின் ஹத்தீரின், ஒரு பெரிய ஒரு விஷயத்திற்காக வேண்டி, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவர்களை தூய்மைப்படுத்துவது. தர்ஷீஹ்னா பொதுவாக என்ன சொல்றது? தன்கீன்னு சொல்றது, அதாவது அவர்களை பரிசுத்தப்படுத்துவது. அப்ப இந்த சோதனை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை ஏன் கொடுக்கப்படுது? என்னென்ன சோதனைகள் கொடுக்கப்பட்டது என்பதை முன்னாலும் பார்த்தோம். பின்னால் வரக்கூடிய வசனங்களின் பயன்களிலேயும் கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக ஒவ்வொன்றையும் சொல்கிறார். அதை நாம் விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எதுக்காக வேண்டி அவர்களுக்கு சோதனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சோதனைகள் நபிமார்களுக்கு கொடுக்கப்படுவது ஏனென்றால் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக, அவருடைய தர்ஜாவை உயர்த்துவதற்காக. அப்போ இந்த இடத்துல இந்த சோதனை ஏற்பட்டது அவர்களுக்கு ஒரு தர்பியத்துக்காக வேண்டி. இன்னும் அவர்களுக்கு எதுக்கு? ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்திற்காக வேண்டி இந்த இடத்துல அவர்களை தூய்மைப்படுத்துவது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க மாதிரி தான், அதாவது சோதனை நபிமாருக்கு வர்றதுங்கிறது ஒன்று அவருடைய அந்தஸ்தை அதிகரிப்பதற்காக, அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகத்தான் கொடுக்கப்படும். அடுத்து மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அது மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, படிப்பினைக்காக கொடுக்கப்படுது. அடுத்து இன்னொரு விஷயம், அவங்க எந்த அளவுக்கு சோதனைகளை பொறுத்து கொண்டு வெற்றி அடைகின்றார் என்ற விஷயத்தை சொல்றது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அதுக்கு ரப்புங்கிற வார்த்தையை புழங்கி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதையும், அதே போன்று அவர்களுடைய இந்த சோதனையினுடைய நிலை எதற்காக வேண்டி என்பதையும் அல்லாஹுத்தல் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றோம். ரப்புங்கிற வார்த்தை இருக்கு, அது குரான்ல மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அர் ரப்பு என்ற வார்த்தையும் சரி, அல் மலிக் என்ற வார்த்தையும் சரி, அல் இலா என்ற வார்த்தையும் சரி, இதெல்லாம் உயர்ந்த தன்மைகளில் கட்டுப்பட்டது. ரப்புங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சூரத்து நாஸ்ல அல்லாஹ் மூன்றையும் சொல்றது பார்க்குறோம். குல் அஊது பி ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். இந்த மூணையும் சொல்கிறான். எதுக்கு? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், பெரும்பெரும் உள்ள வஸ்வாஸ்களிலிருந்து, உள்ளத்தினுடைய வஸ்வாசிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வழங்கப்படக்கூடிய வார்த்தை. ருபுபியத் சொல்லக்கூடிய ரப்புடைய தன்மை இருக்கிறத ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு. ஏன்னா ரப்புன்னு சொல்லி எல்லாம் பல இடங்களில் தன்னை சொல்கிறான். ஏன்னா ரப்புங்கிற வார்த்தை தர்பியத், அதாவது தர்பியத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவன். ஏன்னா அல்லா சொல் ரப்பன் நாஸ், கொல் அவுது பி ரப்பின் நாஸ் அப்படின்னா எல்லாரையும் அர்த்தம். ரப்புல் ஆலமீன் என்பதாக சில இடத்துல சொல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்ப குல்லி ஷை, எல்லா வஸ்துடைய ரப்பாக இருக்கான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் அகைரல்லாஹி அபகி ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷைஇன் அலீம். அதாவது குல் அகைரல்லாஹி அபகி ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷை, அவனே எல்லா வஸ்துக்களும் ரப்பாக இருக்கிறான், நீங்க அவனை விட்டுட்டு வேற தேடுறீங்களா? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கும்போது ஒமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்னா யார் என்ன? அவங்க சொல்றது ரப்பு சமாவாச்சி வல்லார் ஒமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். அப்போ ரப்புங்கிற சிஃபத் இருக்கிறது ரொம்ப உயர்ந்த சிஃபத்தா இருக்கு. ரப்புனா என்ன? ஹுவல் மாலிக், அவன் தான் அரசன். ஒல் ஹாலிக், அவன் படைக்கக்கூடியவன், ரப்புக்கு அடங்கிறது. ஒ சாஹிப், அவன் தோழன். ஒஹுவல் முஸ்லிஹ் லிஷை, ஒவ்வொரு வஸ்துவையும் சரி செய்யக்கூடியவன். ஒல் காயிம் அலை, அதன் மீது நிலையாக நிற்கக்கூடியவன். அப்போ இந்த அளவுக்கு ரப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு சிஃபத்துடைய வார்த்தையாக இருக்கு. சொல்லும்போது அல்லாஹ்ல அந்த இடத்துல தன்னுடைய வந்து ரப்புன்னு சொல்லி சொல்றான். ஹுவர் ரப்பு, அவனை எப்படி போடுறான்? ஹுவர் ரப்புல் என்னஹு, ஏன்னு சொன்னா அவன் தான் எல்லா படைப்பினங்களுடைய எல்லா நிலைகளையும் சரி செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹு தாலா வந்து ரப்புங்கிறது அவனுக்காக தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரப்புங்கிறான். அப்ப அது அல்லாத விஷயத்துல என்னது? அப்போ மற்றதெல்லாம் என்னது? ரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை மட்டும் சொல்லுவான். அப்போ மற்றதுனா என்னது? இணைச்சு சொல்லப்படும். ரப்புல் ரப்புத்தார், ரப்பு நாக்கத்தி, அதாவது நாக்கத்துடைய ஓனர், அல்லது ரப்புத்தார் வீட்டுடைய ஓனர், இப்படி சொல்லி. ஆனால் அல்லாஹுக்கு மட்டும் தான் என்ன சொல்லப்படும்? ரப்பு தான் தனியாக சொல்லப்படும். மலிக்குங்கிறவனும் மலிக் அப்படின்னு சொன்னாலும் ரப் இல்லாமல் மலிக் இருக்க முடியாது. ரப்பன் மலிக்கனாக தான் இருக்க முடியும். அப்போ என்ன அசல்ல வந்து இஷ்டிகாக், அதே போல இலாஹ் அப்படின்னு சொன்னாலும் அங்கே என்னது? அந்த ரப்பு மலிக்கு ரெண்டு சேர்ந்து தான் இருக்க முடியும். அல்லாஹ் வந்து ரப்புல வந்து மிக முக்கியம். ரப்பு தான் மெயின். ரப்பு தான் மெயினான ஒன்று இருக்கு. அப்போ இந்த ரப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியம் செய்யலாம். இந்த ரப்புங்கிறது பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி மற்ற மொழியில கூட இதுக்கு வந்து அந்த அளவுக்கு தர்ஜுமா இல்லைம்பாங்க. மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை ரப்புங்கிறது. ரப்புங்கிறது அதாவது பரிபாலிக்கக்கூடியவன், பார்த்தெடுக்கக்கூடியவன், மக்களை எல்லா சிஃபத்தில் அடங்கிடும். ரப்புங்கிறவன் சொன்ன ஒரு அரசனா இருந்தாலும் அவன் ரப்பா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அரசனாக இருக்கும். அப்போ ரப்புங்கிற சிஃபத்து எல்லாத்துலேயுமே அடங்கியிருக்கும். அதான் ரப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இந்த இடத்துல அவங்களுடைய அந்தஸ்தை உயர்வை உயர்த்துறான். சரி, ஒல் மஅனா, அந்த கருத்து என்ன? ஆமலஹு சுபஹானஹு, ஆமலஹு, அல்லாஹ் என்ன செய்யறான்? அதாவது அவங்களோட நடந்து கொள்கிறான். சுபஹானஹு, அல்லாஹு தாலா முஆமலத்துல் முக்தபிர், ஒரு சோதனைக்குரியவன், ஒரு சோதனைக்குரியவன், ஒரு சோதிக்கக்கூடியவனுடைய முஆமலத்தை போன்று, ஒரு சோதிக்கக்கூடியவனுடைய ஒரு நடைமுறையை போன்று அல்லாஹ் என்ன செய்யறான்? நடந்து கொள்கிறான். ஹைசு கல்லஃபஹு, எவ்வாறு அவங்கள என்ன செய்யறான்? அதாவது ஒரு விஷயத்துல ஏவுகின்றான். ஒரு விஷயத்தை ஹைசு கல்லஃப்னா அவரை தக்லீஃப் ஆக்குறான். பி அவாமிரின், சில கட்டளைகளை கொண்டு, ஒன் நவாஹின், சில தடுக்கக்கூடியதை கொண்டு எப்படி அவர்களை முக்கல்லஃப் ஆக்குறானோ அந்த நிலையில ஆக்குவதை போன்று ஒரு சோதனைக்கூடிய நடைமுறையில் அதை நடந்து கொள்றான். ஏன்? எதுஹரு பி, அதை கொண்டு எல்லாம் வெளிப்படுத்தினாலேயான் இஸ்திஹ்காகஹு, அதாவது அவர்களுடைய அந்த தன்மையை, அந்த தகுதியை, இமாமத்தில் உல்மா, இந்த உயர்ந்த இமாமத்திற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கின்றது என்ற விஷயத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த என்ன செய்யலாம்? விரும்புகிறான். சரி, ரெண்டாவது ஈகா உல் மஸ்தரி மௌகா, ஈகா உல் மஸ்தரி மௌகிஉ இஸ்முல் ஃபாயில், மஸ்தர் நிகழ்வது, மௌகிஉ இஸ்முல் ஃபாயில், அதாவது இஸ்முல் ஃபாயிலுடைய இடத்துல மஸ்தரை கொண்டு வருதல், அது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்படுது. இஸ்முல் ஃபாயில் விஷயத்துல மஸ்தரை புழங்குதல் என்ன? உதாரணமா சொல்றோம், ஃபி கௌலிஹி ஆமீன் வ அம்னா, அதுல என்ன வருது ஆயத்துல? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன். யா அல்லாஹ், இந்த ஊரை ஆமீனாவாக,
நிம்மதியான ஊராக ஆக்குவாயாக, பாதுகாப்பு நிறைந்த ஊராக ஆக்குவாயாக. அப்ப அசல்ல இந்த இடத்துல எப்படி வரணும்? ஆமினன் என்பதாக வரணும். ஆமினன் என்பதாக வரணும். இஸ்முல் ஃபாயிலுடைய நிலையில தான் வரணும். ஆனா இஸ்முல் ஃபாயிலுடைய இடத்தை கொண்டு வராம, இஸ்முல் ஃபாயிலை கொண்டு வராம அதுக்கு பதிலாக அம்னா என்று கொண்டு வராங்க. மஸ்தரை கொண்டு வராங்க. அமீன அம்ன அம்னுங்கிற மஸ்தரை கொண்டு வராங்க. அப்போ எதுக்காக வேண்டி? லில் முபாலகத்தி, மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி. மிகைப்படுத்தி சொல்றதுன்னா என்ன? உதாரணமா, அதாவது பாதுகாப்பே இதுதான். ஆமினன்னா பாதுகாக்கக்கூடியவன், பாதுகாப்பானவன். அவன் ஒருத்தன் பாதுகாப்பானவன் என்பதாக சொல்றோம். இப்போ உதாரணமா வர்ற மாதிரி. ஆனா அம்னுன்னு சொல்லிட்டா பாதுகாப்பு தான், எல்லா இடம் பாதுகாப்பு. அவன் ஒருத்தன் இல்லை, அந்த சுத்தி உள்ள இடமே என்னது? பாதுகாப்பு அப்படிங்கிறது. சுத்தி உள்ள இடமே இப்போ உதாரணமா இவன் மட்டும் பாதுகாப்பா இருக்கான், இவன் பாதுகாப்பா இருக்கான்பா அப்படின்னு சொல்றதை விட, இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லாருமே பாதுகாப்பா இருக்கான்னு சொன்னா, அப்ப அந்த இடத்துக்குள்ள போயிட்டாலே பாதுகாப்பு. அப்போ அம்னுங்கிறத கொண்டு எல்லாமே அந்த இடத்தை சுத்தி உள்ள எல்லாமே பாதுகாப்பு. அப்ப வந்து முபாலகாவை காமிக்க, முபாலகாவா சொல்வதற்காக வேண்டி, முபாலகாவாக மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி இஸ்மில் ஃபாயிலோட இடத்துல மஸ்தரை கொண்டு வருகிறோம். இதை பற்றி முன்னாடி இது போல ஒரு இடத்துல வந்தது இன்ஷால்லா நம்ம தெளிவாக விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். இஸ்முல் ஃபாயில் அல்லது இஸ்முல் மஃபூல் மஸ்தரோட இடத்துல வந்தால் என்ன நடக்கும், என்னென்ன விஷயத்துக்காக கொண்டு வருவாங்கிறத முன்னால் நாம் சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து முபாலகாக்காக என்ன செய்கிறாங்க? இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. சரி. வல் இஸ்னாது மஜாசியுன். அப்போ இஸ்னாத் இருக்குது, இந்த இடத்தை தொடர்புபடுத்துறது மஜாசியாக. உதாரணமா ஆமினன் மன் தஹலஹு, என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அசல எப்படி இருக்கணும்? அம்னாங்கிறது என்னது? ஆமினம் மன் தஹலஹு என்று இருக்கும். கவுலி ஆமினன், அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குது? அதாவது இந்த இடத்துல மஜாசி, மஜாசில் என்ன இருக்குதுன்னா ஆமினன், அல்லாஹ் ரப்பி ஜாதல் பலத ஆமினன், பாதுகாப்பானதாக்குவாயாக. மன் தஹலஹு, யார் அங்கு நுழைகின்றாரோ அவர்கள் பாதுகாப்பானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்ற அந்த இஸ்னாதே மஜாசி இருக்கணும். இந்த இஸ்னாதுங்கிறது மஜாசியில் அசல் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமினம் மன் தஹலஹுன்னு இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல உதாரணமாக வந்திருக்கோம் கவுலிஹி தாலா வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அங்கு நுழைகின்றாரோ அவர் பாதுகாப்பானவராக ஆகிவிடுகிறார். இப்போ இந்த இடத்துல ஒஹைருமா ஃபஸ்ஸர்துஹு பில் வாரித் என்று இருக்க வேண்டும். சரி, ஒஹைருமா ஃபஸ்ஸர்துஹு பில் வாரித் என்பதாக படிக்கணும். இந்த இடத்துல மேலே நம்ம வந்து அம்னா என்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆயத்து வந்து அசல் ஆயத்து எதுன்னு சொன்னா, இது ஜஅல்னல் பைத்த மசாபத்த லின்னாசி வ அம்னா, அதுல ரப்பி ஜஅல ஹாதல் பலத ஆமின் என்பதாக வருகிறது. அதே மாதிரி மன் தஹலஹு கான ஆமின் என்பதாக வருகிறது. அசல இந்த அம்னன் என்பது வரக்கூடிய இடம் என்ன? இது ஜஅல்னல் பைத்த மசாபத்த லின்னாசி வ அம்னா என்பதாக வருகிறது. இந்த ஆயத்தை நம்ம பார்க்க வேண்டியது. அவங்க சொல்ற மாதிரி மக்காவில் இப்ராஹிம் கட்டிய காபா எனும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்குமிடமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் ஜஅல்னல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வ அம்னா. அம்னாங்கிறது ஆமினன் அப்படி சொல்றது இருக்குது, அம்னாங்கிறது எல்லாமே பாதுகாப்புங்கிறது சொல்றதுக்காக வேண்டி. அப்ப இந்த இடத்துல இது ஜஅல்னல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வ அம்னா, ஆமின் என்பதாக வரும். மற்ற இடங்கள்ல வருது மன் தஹலஹு கான ஆமின் என்பதாக வருது. ரப்பி ஜஅல ஹாதல் பலத ஆமின் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆல சொல்றாங்க, நம்ம மேலே சொல்லி காட்டின மாதிரி. ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது நம்ம அதை அம்னாக ஆக்கி வைத்து விட்டோம், பாதுகாப்பு. அதுக்கு தான் விளக்கம் சொன்னோம், எல்லா இடங்களும் பாதுகாப்பு. ஒருத்தர் ஆமினா ஒருத்தர் நுழைஞ்சவன் தான் பாதுகாக்கக்கூடியவன், பாதுகாப்பற்றவனா இருக்கான். நாம்னா யாரெல்லாம் அங்கே நுழைஞ்சிட்டாங்களோ அந்த இடமே பாதுகாப்பாயிடுச்சு. இந்த இடமே என்ன செஞ்சிச்சு? பாதுகாப்பாயிடுச்சுங்கிறது தான் அம்னா அப்படிங்கிற வார்த்தையை மஸ்தராக புழங்கப்படுது. இதுக்கு பதிலாக இஸ்முல் ஃபாயிலுக்கு பதிலாக, ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல முபாலகாவை எடுத்து காண்பிப்பதற்காக வேண்டி அது சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஓ ஹைரு மா ஃபஸ்ஸர்துஹு பில் வாரித். அப்போ நான் ஓ ஹைர் மிகச் சிறந்தாக இருக்கிறது, மா ஃபஸ்ஸர்துஹு எந்த ஒன்றை நான் விளக்கினோனோ பில் வாரித் கொண்டு வருவதை கொண்டு எதை நான் விளக்கி இருக்கின்றனோ அது மிக தெளிவானதாக மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் கூறுகிறார். அப்போ தன்னுடைய அந்த விளக்கம் கொண்டு வந்த விளக்கம் இருக்க, அம்னன் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வந்த விளக்கம் முபாலகா, அதே மாதிரி ஆமினன் அப்படிங்கிறது கொண்டு வந்த ஆயத்து ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள அந்த விளக்கங்களை எடுத்து கூறினது இருக்குது. இது ஹைருமா ஃபஸ்ஸர்துஹு, நான் எந்த ஒன்றை உங்களுக்கு விளக்கி காண்பித்தேனோ பில்வார் இது கொண்டு வருவதை கொண்டு ஆயத்தில் உதாரணத்தை கொண்டு வந்து விளக்கி காண்பிக்கின்றதுல இது மிகவும் எனக்கு சிறந்ததாக இருக்கிறது.
விளக்கத்தில் மிக சிறந்த விளக்கமாக, மிக தெளிவானதாக இருக்கிறது, மிக அழகானதாக, சிறப்பானதாக இருக்கிறது என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் சொல்லி காண்பிக்கின்றார். அதுதான் ஹைருமா ஃபஸ்ஸர்துஹு பில் வாரித் என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அம்னுங்கிறது அல்லாஹுத்தாலா கொண்டு வருவதன் மூலமாக அந்த இடத்துல அதனுடைய முபாலகா, அதாவது பாதுகாப்பே பாதுகாப்பு தாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் மஸ்தரா கொண்டிருக்கான். அப்போ இஸ்மில் ஃபாயிலுடைய இடத்துல மஸ்தரை புழங்கி அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ரொம்ப ஒரு அழுத்தமும் அதற்கு ஒரு மிகைப்படுத்தியும் அதை நமக்கு எடுத்துக்கூறியது ஒரு தெளிவாக இருக்கிறது. அதையும் கிதாபுரி ஆசிரியர் கொண்டு வந்து உதாரணங்களோடு விளக்குனது மிகவும் நான் கொண்டு வந்து விளக்கியதில் கொண்டு வந்து அதாவது நான் விளக்கி கொண்டு வந்ததில், நான் விளக்கியதில் எதை கொண்டு வந்து விளக்கினோ அது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இலாஃபத்துல் பைத்தி இலா லமீரில் ஜலாலா, ஜலாலத்துடைய லமீரின் பக்கம் பைத்தை இணைப்பது. லமீருல் ஜலாலா என்பதே ஒரு தனி இதுதான். ஜலாலத்துடைய லமீர் என்பது ஜலாலத்துடைய லமீர். பொதுவாக லமீர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லமீரை பற்றி சில இடங்களில் போயிருக்கு. லமீருங்கிறது இஸ்முக்கு பகரமாக கொண்டு வருவது. திரும்ப திரும்ப அந்த இஸ்மை கொண்டு வராமல் என்ன செய்யறது, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக லமீரை கொண்டு வருது. பொதுவாக லமீருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லமீரை வந்து என்னது அந்த இஸ்முக்கு பதிலாக கொண்டு வருது. இப்போ அல்லாவுடைய விஷயத்துலையும் என்னது இஸ்மு லமீரை கொண்டு வரும். லமீர் ஜலாலாங்கிறது பொதுவாக இந்த ஹுவாக்கு சொல்லுவாங்க. ஹுவாங்கிற லமீர் இருக்குது, அதான் லமீருல் ஜலாலா முதல்ல. ஏன்னா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், ஹுவா என்று தான் அழைப்போம். ஹுவா என்ற வார்த்தையை கொண்டு தான் அழைக்கப்படும். அந்த அடிப்படையில் இஸ்முல் ஜலாலா ஹுவ. குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் முதல்ல எங்கிறது ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா. அவன் எந்த ஒன்று அப்படிங்கிற ஹூங்கிற அந்த வார்த்தையை முதல்ல கொண்டு வந்து கொண்டுவரப்படுது. லமீர் அதில் வருது. நம்ம பல இடங்களில் என்ன செய்யலாம், அந்த மாதிரி கொண்டு வரான் அந்த ஹூங்கிற வார்த்தையை லா இலாஹ இல்லாஹூ என்பதாக. அப்போ இதெல்லாம் கண்ணியத்திற்குரிய லமீர். குல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் குல் ஹூ அல்லாஹு அஹத். இந்த ஹூ அல்லாஹுங்கிறது லமீர் ஜலாலாவாக இருக்கு. அப்போ அந்த லமீர் ஜலாலாங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக. இப்போ அந்த லமீரில் வந்து முத்தக்கல்லிம் எப்படி வந்து காய்பான லமீர் அந்த ஹுவான் இருக்குதோ அதே மாதிரி முத்தக்கல்லிமுடைய லமீர்னு இருக்குது. அனாங்கிறது பைத்திங்கிறது அல்லாஹ் சில இடங்கள் நினச்சுவான் பொதுவாக அல்லாங்கிற வார்த்தையை சொல்லுவான். அனாங்கிற வார்த்தையை விட அல்லாங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறத பார்க்குறோம். நான் வந்து நினச்சுவான் அல்லாஹ் யுரீது யத்தூப அலைக்கும் என்பதாக அதிகமாக குரானுடைய ஆயத்துக்களில் அனாங்கிற வார்த்தையை விட அல்லாஹுங்கிற வார்த்தை நான் நாடுகிறேன் பண்ணலாம், அல்லாஹ் நாடுகின்றான். அது ஒரு மிகைப்புக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம். இஸ்மை சொல்கிறது ஒரு சிறப்புக்காக சொல்லப்படுறது. ஏன்னா அல்லாங்கிற வார்த்தை அல்லாவுடைய இஸ்மாக்கள், அதாவது இஸ்முல் ஆதம் மாதிரி அஸ்மாவுல்லால கட்டுப்பட்டதாக இருக்கு. இப்போ அதே மாதிரி சில இடங்கள் லமீர் அல்லாஹ் கொண்டான். இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி ஃபஅபுத்னி. அது மாதிரி இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். அதே போல் வான ஆலமு பிமா அஹ்ஃபைத்தும் வமா அலன்தும் அனாங்கிற வார்த்தையை புழங்குவான். சில இடத்துல நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபாஹும் பில் ஹக், நஹ்னு அலம் பிமா யகூலூன், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இன்ன ரப்பக்கும் அல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த். இப்படி சில இடங்கள் அல்லாஹ் நினைச்சான் லமீரை புழங்குறான். சில இடங்களில் லமீரை புழங்குறதை நம்ம பார்க்குறோம். இப்போ லமீர்களுடைய விஷயத்தில் அல்லாவுடைய லமீர் எதோட இணைக்கப்படுதோ அவனுடைய அந்தஸ்தினது இன்னும் கூடிடுது. சாதாரணமாக சொல்கிறத விட லமீரை இணைக்கும் பொழுது அவனுடைய அந்தஸ்து மிகவும் கூடி விடுகிறது. அந்த அடிப்படையில் சொல்ல போனால் தஹீர் பைத்திய என்று சொல்கிறான். தஹீர் பைத்திய, என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துங்கள். பைத்திய பைத்திய என்று சொல்லும்போது என்னுடையங்கிற அந்த முத்தக்கல்லிம், இந்த லமீரை முத்தக்கல்லிம் சேருது. அது ஜலாலத், அதாவது அல்லாவுடைய லமீர் அல்லவாது, அல்லாவுடைய அப்படிங்கிறது தான் இந்த லமீர முத்தக்கல்லிம் கொண்டப்படும். தஹீர் பைத்திய, என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துங்கள். அப்படி தஷ்ரீஃபி ஒ தாலீமி, இந்த லமீர் அல்லாஹ் கொண்டதுக்கு தஷ்ரீஃப் அந்த சங்கைக்காகவும், தாலீம் பெருமிதம் மகத்துவம் கண்ணியத்தை சொல்றதுக்கு. எப்பவுமே சொல்றோம் பொதுவாக வந்து அல்லாவுடைய பெயர் அல்லாவுடைய லமீர் எதொன்று நீகிறதோ அது உயர்ந்தது. உதாரணமாக சொல்லப்போனால் அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் அடிக்கிறான். சத்தியத்துடைய விஷயம் வர்றதுனால நம்ம சொல்கிறோம் சத்தியங்கிறது பொதுவாக யாரும்
எந்த பொருள் மீதும் அடிக்கக்கூடாது. அல்லாஹ் மேல மட்டும் தான் மனிதன் அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதுவும் உண்மை சத்தியமா இருக்கும், பொய் சத்தியமா இருக்கக்கூடாது. சரி. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா எல்லா வஸ்துக்கள் மீது சத்தி அடிப்பான். அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீது சத்தி அடிப்பான். ஷம்சி வலுஹாஹா வத்தீனி வஸ்ஸைத்தூன், இப்படி வல் அஸ்ர், இப்படி பல விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தி அடிக்கிறான். அப்போ அல்லாஹ் எந்த பொருள் மீது சத்தி அடிக்கிறானோ அந்த பொருளுடைய அந்தஸ்து உயர்ந்துடும். வல் அஸ்ர் என்று காலத்தின் மீது சத்தி அடிச்சான்னு சொன்னா காலத்துடைய அந்தஸ்து உயர்ந்துடும். அதே மாதிரி வத்தீன் என்று அடிச்சான், வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனின், இப்படி எந்தெந்த பொருட்கள் மீது அல்லாஹ் அடிக்கிறான், ஷம்ஸ் அடிக்கிறான், வல்லைல் அடிக்கிறான், வல்லுஹா அடிக்கிறான், எந்தெந்த வஸ்துக்கள் ஆதியாத்தி லபஹன், எதன் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தி அடிக்கிறானோ அதனுடைய அந்தஸ்து உயர்ந்து, அதனுடைய அந்தஸ்து உயர்ந்து விடும். இப்போ அந்த அடிப்படையில் தான் என்னது, அல்லாஹ்வுடைய சத்தியம் அடிக்க அந்த பொருளே உயரும் போது அல்லாஹு தஆலா எதனுடன் தன்னுடைய இஸ்மை இணைக்கிறானோ அல்லது அமீரை இணைக்கிறானோ அந்த பொருளுடைய அந்தஸ்து உயர்ந்து. அப்போ இந்த இடத்துல பைத்திய என்று சொல்றதன் மூலம் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை, உயர்வை மக்களுக்கு விளக்கணும், மக்களுடைய உள்ளத்துல அந்த விஷயத்தை பதிய வைக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுத்துல அந்த இடத்துல தஹீர் பைத்திய என்பதாக அல்லாஹ் சொல்றான். தஷ்ரீஃபுக்கும் சங்கைக்காக வேண்டியும் மகத்துவம் கண்ணியத்திற்காகவும் அல்லாஹ் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்துல கொண்டு வரதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த காபத்துல்லாவுடைய உயர்வை விளக்க வேண்டும் என்பது. இப்போ இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய சட்டங்கள் இருக்குது. உதாரணமா வைத் எருஃப இப்ராஹிம் என்ற வார்த்தையில் அல்லாஹு தாலா மாதியுடைய இடத்துல முதாரியான வார்த்தையை புழங்கியிருக்கிறான். அதே மாதிரி முதாரியுடைய இடத்துல சில இடங்களில் மாதியான வார்த்தையை புழங்கப்படும். மாதியில முதாரியும் முதாரியில மாதியும் புழங்குறதுக்குரிய நோக்கங்கள் என்ன, அதனுடைய குறிக்கோள் என்ன, அதனால என்ன நாடப்படுதுங்கிற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம் அடுத்த பாடங்கள்ல. அதே போல தவ்வாபுர் ரஹீம்ங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லியிருக்கான். ரெண்டு முபாலகாவுடைய சீகா, இது முபாலகாவுடைய சீகா என்னென்ன, அதை கொண்டு என்ன பயன்கள் இருக்குது என்ப விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.